என்பது அவருக்கு தெரியும். சுதந்திரமாக பாட வாசிக்க விட்டு அதில் மிக சிறந்த தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார். பாடகருக்கோ வாசிப்பவருக்கோ அவர் எதை தேர்ந்தெடுப்பார் என்பது ரகசியமாக இருக்கும். ஒரு தேர்ந்த நெசவாளன் தறி செய்வதைப் போலதான் அவர் இசை நெய்கிறார், பல பல லேயர்களாக, பல பல வர்ணங்களாக. ஆரம்ப காலங்களில் இருந்தே ரகுமானின் வலதுகரமாக செயல்பட்டவர் சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதர். மிக திறமை வாய்ந்த டெக்னீஷியனான அவர் சமீபத்தில் இறந்து போனது ரகுமானை பெரிதும் பாதித்தது. சவுண்ட் ரெக்கார்டிங்கில் ரகுமானுக்கு சேர்ந்து பல தொழில்நுட்ப சாதனைகளை நிகழ்த்தியவர்தான் ஸ்ரீதர். அவர் ஒருமுறை ரகுமானின் இசை பற்றி சொன்னார். ரோஜாவுக்கு முன்பே எனக்கு ரகுமானை தெரியும். இருவரும் அடிக்கடி சந்தித்து இசைப்பதிவிலும் இசை ட்ரெண்டிலும் உள்ள முன்னேற்றங்களை பற்றி நிறைய விவாதிப்போம். அவருடைய மிகப்பெரிய சொத்தாக நான் நினைப்பது அவர் ஒவ்வொரு பாடலையும் தன் பாடலாக நினைப்பதுதான். பாடல் ஒளிப்பதிவுக்கு முன்னால் தன் பிரார்த்தனை அறைக்கு போய் வருவார். அப்போது அவரை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ பேட்டரி ரீசார்ஜ் செய்துவிட்டு வந்ததைப் போல புதுசாக தெரிவார். ஒரு இசையமைப்பாளர் சர்வாதிகாரியாக அவரை நான் பார்த்ததே இல்லை. பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லோருமே ஒரு கிரியேட்டிவ் இதயம் இருப்பதை அவர்